2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன்னு கேட்டா கண்டிப்பாக எதிர்பார்க்கலன்றதை நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரத்த நான் எதிர்பார்க்கலன்றதை தாண்டி திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரத்த நான் கண்டிப்பாவே விரும்பவும் செய்யல. ஏன்னா திரு விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல தன்னோட ஹார்ட் ஒர்க்கை போடல, ஹோம் ஒர்க்கை போடல. இந்த எலெக்ஷன் கேம்பெயினை ஒரு கேக் வாக்கா மட்டும்தான் எடுத்துக்கிட்டாரு. மக்களை பத்தி எந்த இடத்துலயுமே பெருசா கவலைப்படல. புதிய திட்டங்களை சொல்லணும், புதிய கோட்பாடுகளை சொல்லணும், கொள்கையை சொல்லணும், சித்தாந்தம் சொல்லணும்னு சொல்லி எதையுமே அவர் ட்ரை பண்ணல. நான் பக்கா மாசு, இங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி சினிமாத்தனமான அரசியலை தான் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி நான் முன்னாடி விமர்சனம் பண்ணியிருக்கேன். அவர் தனி பெருங்கட்சியா வந்த பிறகும் விமர்சனம் பண்ண போறேன். அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்தாலும் சரி, ஏன் 2029 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப திரு விஜய் அவர்கள் இந்தியாவோட பிரதமராக வந்துட்டா சரி, திரு விஜய் அவர்கள் தன்னோட ஹார்ட் ஒர்க்கை போடல, திரு விஜய் அவர்கள் தன்னோட ஹோம் ஒர்க்கை போடலன்றத நான் திரும்ப கண்டிப்பாவே சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா திரு விஜய் அவர்கள் தன்னோட ஹார்ட் ஒர்க்கை போடல, ஹோம் ஒர்க்கை போடலன்றத யாராலையுமே மறுத்து பேச முடியாது.